காங்கிரஸ் எம்பி திருமிகு ஜோதிமணி நம்முடைய நினைக்கிறார். மேடம் வணக்கம். செந்தில் பாலாஜிக்கு 471 நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுத்திருக்கு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? இது ஒரு 15 மாத கால சமரசமற்ற கடுமையான சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. இந்த 15 மாத காலத்துல எவ்வளவோ தனிமை, துயரம், கடுமையான நாட்கள் இருந்திருக்கு. அதுல சமரசம் பண்றது, அந்த மாதிரியான ஒரு சூழல்ல எந்த விதமான சமரசமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து தனது அசைக்க முடியாத மன உறுதியோடு அனைத்தையும் எதிர்கொண்டு இன்று சட்ட போராட்டத்தில் வெற்றி பெற்று செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில் வந்திருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி தலைவர்கள் மீது தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை அநீதியாக அவர்களை கைது செய்வது, அடிப்படையாக ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய சட்ட உரிமைகளை கூட ஒரு மதிக்காமல் அவங்களுக்கு பெயில் கிடைக்காம செய்யறது, இந்த மாதிரி தொடர்ச்சியான அநீதிகளில் பாரதிய ஜனதா கட்சியின் பிடியில் இருக்கிற அமலாக்கத்துறை ஈடுபட்டது. ஆனா அதெல்லாம் பற்றியும் இன்றைக்கு கடந்து இன்றைக்கு இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் தொடர்ந்து சமரசமற்று போராடி சட்ட போராட்டத்தில் இன்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள்ங்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி. ஒரு அதிகாரம் இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு எதிராக இந்தியா கூட்டணி தலைவர்கள் போராடி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதில் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகளுக்கு எதிரான அடக்குமுறை அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட செந்தில் பாலாஜி 471 நாட்களா சிறையில் வைத்ததன் மூலமா அமலாக்கத்துறை என்ன சாதித்தது அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. உங்களுடைய பார்வையில் என்ன? இல்ல, அமலாக்கத்துறை என்ன சாதிச்சதுன்னு நீங்க அமலாக்கத்துறை தான் கேட்கணும். நமக்கு வெறும் அதிகாரம் இருக்கிறது, வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை அமலாக்கத்துறைக்கு இருக்கிறது. அந்த அமலாக்கத்துறைக்கு, அந்த மனநிலைக்கு தொடர்ந்து உச்சநீதிமன்றம் ஒரு மரண அடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாநிலத்தின் ஒரு அமைச்சரை அந்த அமைச்சருடைய வீடு புகுந்து அமைச்சருடைய அலுவலகத்தில், தலைமைச் செயலகத்தில் அனுமதி இல்லாமல் அத்துமீறி நுழைந்து இந்த மாதிரி ஒரு அராஜகத்தில் அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் ஈடுபட்டது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, டெல்லி, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலத்தின் முதலமைச்சர்களையும் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு உள்ளாக்குனாங்க. இந்த மாதிரி ஒரு அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் மீது இந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு அநீதியான ஒரு சட்டத்திற்கு பொருந்தாத ஒரு வழிமுறையை அமலாக்கத்துறை கையாண்டிருக்கிறது. அதை கடுமையாக தீர்ப்புல இதற்கு முன்பு கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள்ல கடுமையாக உச்சநீதிமன்றம் விமர்சித்திருக்கிறது. அது சிபிஐ இருந்தாலும் அமலாக்கத்துறையாக இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தால் கடுமையாக விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்த பிஎம்எல்ஏ சட்டம் குறித்து ஏராளமான கேள்விகளோடு இன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல அமலாக்கத்துறை அந்த பிஎம்எல்ஏ சட்டத்தை மிக நிச்சயமாக ஒரு துஷ்பிரயோகம் செய்கிறது என்று மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மகத்தான வெற்றி நான் நினைக்கிறேன். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிணையுடன் அனைத்து இந்தியா கூட்டணி தலைவர்களும் உச்சநீதிமன்றத்தினால் பெயில் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று ஒருவர் கூட இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் இன்று இனிமேல் அமலாக்கத்துறையின் சிறைச்சாலையில் இல்லை என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி நான் நினைக்கிறேன். இனியாவது அமலாக்கத்துறை சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு அரசாங்க அமைப்பாக செயல்பட வேண்டும். ஒரு பாஜகவின் கைப்பாவையாக அது செயல்படக்கூடாது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி மேடம்.